everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு சொல்லிருப்பேன். இந்த கிளாஸ்ல வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு நம்ம பார்க்கலாம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஸ்டிச்சஸ் தான். ஒரு இப்போ ப்ளவுஸ்ல வந்து த்ரெட் வர்க் பண்ண போறீங்க அப்படினா மோஸ்டா வந்து நீங்க இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ பீகாக் டிசைன்ஸ் அதாவது பீகாக் ஃபெதர்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்க அப்படினா கண்டிப்பா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச். அதனால இத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கத்துக்கோங்க எப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் வந்து மேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பயுமே நம்ம போன லாஸ்ட் கிளாஸ்ல எங்க நம்ம என் நாட் போடுவோம், செகண்ட் லைன்ல போடுவோமா, இங்க வந்து சென்டர் லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இப்படி த்ரெட்டை எடுத்து அண்ட் சென்டர்ல ஒரு லாக் ஸ்டிட்ச் அண்ட் கீழ இருந்து மறுபடியும் த்ரெட் மேல இழுக்குறோம் அண்ட் சென்டர்ல ஒரு லாக் ஸ்டிட்ச். இங்க சென்டர்ல மட்டும் தான் லாக் ஸ்டிட்ச் வரும், வேற எங்கேயுமே லாக் ஸ்டிட்ச் நம்ம போட மாட்டோம். ஓகே, இந்த இடத்துல நீங்க லாக் ஸ்டிட்ச் வந்து போட தேவையில்லை. ஓகே, நீங்க டைரக்டாவே த்ரெட்டை எடுத்து நீங்க சென்டர் லைன்ல இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில எடுத்து அப்படியே நீங்க டைரக்டா மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நான் 2 டைப் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா கீழே போயிருப்பேன். ஓகே, இது வந்து 2 டைப். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபர்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே கீழே போடுறது ஒரு டைப். டபுள் பட்டன் ஹோலை பொறுத்த வரைக்கும் சென்டரில் மட்டும்தான் வந்து ஸ்டிச் வரணும். அது நீங்கள் வந்து ஸ்டிச்சு போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச்சு போட்டு எடுப்பேன். செகண்ட் ஸ்டிச் நான் போடும்போது செகண்ட் ஸ்டிச் நான் வந்து போடும்போது சென்டர் ஸ்டிச்சை வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகே, எப்படி போட்டாலும் ஓகே தான். பட் லாக் ஸ்டிச் நம்ம வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து அந்த லைனை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகே, நீங்கள் பீட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லாக் ஸ்டிச் எல்லாமே வந்து நீங்கள் நல்லாவே படிப்பீங்க, எங்கே வந்து லாக் ஸ்டிச் நம்ம போடணும், எங்கே போட தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், அதே தான் இந்த பட்டன் ஹோல்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோமா, எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் இங்கேருந்து நம்ம போகும்போது இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டாலும் போடலாம், போடலைனாலும் ஓகே. பாருங்க, இந்த இடத்துல நான் லாக் ஸ்டிச் போட்டிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு 2 டைப்புமே நான் சொல்லித்தரேன் எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டாலும் ஓகே, போடலைனாலும் ஓகே தான். பட் என்னன்னா என்ன ரீசனுக்காக நம்ம போடுறோமோ அது அங்கே ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். இப்போது நான் அங்கே லாக் ஸ்டிச் போடலைனாலும் அந்த சென்டரில் வர லைன் எல்லாமே எனக்கு அலைண்டாக வந்திருக்கு பாருங்கள், மேலேயோ கீழேயோ எனக்கு வந்து மூவ் ஆகலை. ஸோ இதுதான் அதோட பர்பஸ், லாக் ஸ்டிச் போடுறதுக்கான பர்பஸ் இது தான். ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த லாக் ஸ்டிச் போடலைனாலும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நான் இப்போ என் நாட் வந்து லாஸ்ட்டில் சென்டரில் வச்சு நான் என் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.